ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்டின். அண்டு இந்த வீடியோ எஸ்பெஷலி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அண்டு அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ இந்த பிசாசானவன், சைட்டன் ஆர் லூசிஃபயர் ஆர் த டெவில் யார், அவனுடைய அவனுடைய எப்போ அவன் உருவாக்கப்பட்டான், அவன் எப்பொழுது, இப்போ அவனுக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன, அண்டு ஹவு டு தே ஆப்ரேட், அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அண்டு ஃபைனலி அவனோட எண்ட் என்ன, அண்டு நம்ம எப்படி கான்கோர் பண்ணுறது அப்படிங்கிற திங்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு, இந்த சைட்டன் யார் அப்படின்னா, இவன் எங்கே உருவாக்கப்பட்டான் அப்படின்னா, எசேக்கியேல் ஏசாயா புக்கில் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 14:12 அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ ஒட்டாயே. அதாவது இவன் ரொம்ப அழகானவன் என்று பைபிள் சொல்லியிருக்கிறது அவனை குறித்து. அவன் முதலாவது ஆண்டவருடைய பரலோகத்தில் ஒரு தூதனாக, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபாக இருந்திருக்கிறான். மிகவும் அழகுள்ளவன். எசேக்கியேலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன், என்னுடைய முத்திரை மோதிரம். அதாவது ஆண்டவர் தேவன் ஒரு மெயின் ஆளை இவனை வச்சிருக்கிறாரு. இவன் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கிறான். எதற்கு அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். ஸோ அவனுக்கு என்ன இடத்துல இருந்தான் அப்படின்னா, இந்த மியூசிக் ஒர்ஷிப் எல்லாம் தேவனுக்கு வந்து சேருகிறதற்கு, இவன் மூலமாக வந்து சேருகிறதுக்காக இவன் ஒரு லீடராக இவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ அந்த லீடராக இருக்கிற இவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ இவன் வந்து அதில் ஒரு தலைவனாக இருந்து இவன் செயலாற்றுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன செய்தான் என்றால், இவனுக்கு ஒரு பாவம் உள்ள வருகிறது. இவனுக்குள்ளாக இருந்து ஒரு அக்கிரமம் கண்டுபிடிக்கப்படுகிறது. என்னவென்றால், நான் ராஜாவாவேன், நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன். அதாவது வானத்தில் தேவன் இருக்கிறாரு, அந்த வானத்துக்கு மேலாக நான் ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தின் மேல் என் சிங்காசனத்தை போடுவேன் என்று அவன் தன்னைத்தானே உயர்த்தி பெருமை பாராட்டினான். அப்போது அதை அறிந்த ஆண்டவர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் ரெண்டாவதாக சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே ஒருத்தருக்குள்ளே இருந்த குணாதிசயத்தை பாருங்கள். ஒரு ஈவில் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனுக்குள்ளே இருந்த குணாதிசயம், எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் ஆவேன் என்று. அவனுடைய மோட்டிவும் சரி கிடையாது, அவன் தேவனும் கிடையாது. உண்மையான தேவன் மட்டும்தான் அந்த இடத்திற்கு தகுதி உள்ளவர். நம் தேவன், அதாவது தேவன் இங்கே கிறிஸ்டியனில் மூணு பேராக நாம் சொல்லுகிறோம். பிதாவிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த விதத்தில் ஜெபம் பண்ணாலும் அது அவர்களுக்கு போய் சேரும். அது 3 நிலைகளில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே தண்ணி தான் ஐஸாக இருக்குது, அடுத்து வாட்டராக இருக்குது, அப்புறம் வேப்பர் ஆகுது. ஸோ இது 3 மாதிரி தான் இவங்க 3 பேரும். அப்போ இவன் அந்த மகிமையை எடுத்துக்கொள்ள பார்க்கும் பொழுது, தேவன் அந்த இடத்துல அவனை தள்ளி போட்டார். அவனுடைய அழகெல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. ஸ்டில் அவனுடைய டேலண்ட், அந்த மியூசிக் டேலண்ட் அவனுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிறபடினாலே ஒரு சில வல்லமைகள், அதிகாரம், அவனை வந்து இம்மார்டலாக காட் படைச்சிருக்கிறார். இம்மார்டல் அப்படின்னா அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு பீயிங் ஆட்டு படைச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, அவனுக்கு முழு ஞானமும் இருந்தது. அந்த வசனத்தில் நீ ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு இருக்குது. அந்த முழு ஞானமும் இருக்கும் பொழுது எல்லாம் தெரிஞ்சு தான் அதை சூஸ் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருந்த ஒரு டீமையே அவன் இழுத்து விட்டான். அவனுக்கு நேராக, அவனுடைய ஒரு பிளானுக்கு நேராக இழுத்து விட்டான். ஸோ ஆண்டவர் அந்த மொத்த டீமையுமே வெளியே தள்ளினார். தள்ளிவிட்டு அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக
அவரை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு நபர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் மனுஷனை உருவாக்குறாரு. இப்போ அந்த மனுஷனை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னா, நேரடியாக ஒரு தூதனை போல இம்மார்டலாக முதல்ல கிரியேட் பண்ணாமல், ஒரு கஷ்டத்தின் நடுவில் ஒரு சாதாரண மண்ணிலிருந்து எடுத்து அவனை உருவாக்குறாரு. அதாவது மிகவும் நிலையற்றவனாக உருவாக்குகிறார். அவன் நிலையற்றவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி உருவாக்குகிறார். அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போகும் பொழுது அவன் உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது அவனை அந்த பிசாசானவன் இருந்த அந்த ஸ்தானத்தில் அவரை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு இடத்துல வைக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஆரம்பத்தில் முதல் மனுஷன் பாவம் செஞ்சான். ஸோ அங்கேருந்து பாவம் உலகத்தில் பெருக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாவம் யார்கிட்டேருந்து வந்தது? பிசாசானவன்கிட்ட வந்த பாவம் தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது மனுஷங்க இதற்காக அதுக்கப்புறம் தான் மனுஷங்க படைக்கப்பட்டாங்க. இப்போ இந்த மனுஷங்க கடைசியாக எங்கே அவங்களுக்கு டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா, அவங்க இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் படைக்கப்பட்டாங்க, காடை வர்ஷிப் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஹல்லேலூயா. ஸோ அவங்க ஹெவனில் இவன் விழுந்து போன அந்த இடத்துல மனுஷங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட் படைத்தார். ஸோ இப்போ இவனுக்கு இருக்கிற கரண்ட்டாக அவனுக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன, அவனுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு சோதனைக்காரன் அப்படின்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவன். அவன் இந்த உலகத்தில் ஒரு சோதனைக்காரனாக இருக்கிறான். அதாவது தேவன் வேணும் என்று விரும்பாதவர்கள், வேணும் என்று அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு ஒரு டெம்ப்ட் பண்ணுறவனாக, ஒரு பாவத்தில் விழ செய்கிறவனாக அவன் சுற்றி திரிகிறான், அவனும் அவனுடைய ஸ்பிரிட்ஸும். அப்போது அந்த மனுஷங்க பாவம் செய்வாங்க. ஆனால் தண்டனை யார் இழுக்கப்பட்டு பாவம் செய்வாங்க? பிசாசானவன். ஆனால் தண்டனை இந்த பிசாசானவன் கூட நரகத்துக்கு போகக்கூடிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதற்காக இந்த 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 ஒரு பிளானில் கடவுளை அவர்களை ஒப்பு கொடுக்குறாரு பிசாசானவன்கிட்ட சோதிக்கும்படிக்கு. ஓகேங்களா? ஸோ ரோமர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் உண்மையாக தேவனை தொழுது கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியும் ஏதோ ஒரு பொல்லாத பாவத்தில் இச்சையில் விழும்படிக்கு, ஆண்டவரை விழ பண்ணும்படிக்கு அவனை பிசாசானவன்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுகிறாராம். எதற்கென்றால் அவர்கள் பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்காக தான். அப்போ அவர்கள் பாவி என்று ஒத்துக்கொண்டு வரும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவால் முழு ரட்சிப்பு கொடுக்க முடியும். இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். இந்த ஒரு பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாபம்னு ஒன்று உருவாகிவிடும். அதாவது அவன் பிசாசானவன் லீகலாக அவன் வாழ்க்கையிலே கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவனை வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு ஸ்பிரிச்சுவலி அவனுக்கு அத்தாரிட்டி கிடைக்கும். ஸோ பிசாசானவன் அந்த அத்தாரிட்டி வச்சு தான் மனுஷங்களை பைபிள் சொல்லுது, அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் அவன் வருகிறான், யாரையும் ஆசீர்வதிக்கிறதற்கு அல்ல. ஆசீர்வதிக்கிறதற்கும் உண்மையான நன்மை செய்வதற்கும் நித்திய ஜீவனை தருவதற்கும் தேவனை தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ கடைசியாக அவனுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு பாவமோ ஒரு சாபமோ ஏதோ ஒன்று ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு லீகலாக அந்த இடத்துல அத்தாரிட்டி கிடைக்குது. அவங்க மேலே அவன் ஆளுகை பண்ணுகிறான், அவங்க வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணுகிறான், அவங்க வாழ்க்கையை திருடுகிறான், அவங்க வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறான். ஸோ இப்போ அவனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லி கிராமத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அவர் கிராமத்துக்கு அனுப்பும் பொழுது அந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். அப்போது அவருடைய நாமம் ரொம்ப மேலான நாமம். அவர் கடவுள்,
இவன் ஒரு சிருஷ்டி தான். ஏஞ்சல்ங்கிறது ஒரு சிருஷ்டி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் நாமத்தினால அவங்க அந்த கிராமத்துக்கு போய் பிரசங்கிக்கும் பொழுது இந்த பிசாசானவன் மின்னலை போல விழுந்தானாம். இன்றைக்கும் ஒரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய நாமம் வரும் பொழுது பிசாசானவன் மின்னலை போல கீழே தான் விழுகிறான். ஜெயிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து இயேசு சொன்னார், ஆனாலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது இது இயேசு கிறிஸ்து, நான் தேவன், என்னுடைய நாமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதனால பிசாசுகளும் கீழ்ப்படியும். ஆனால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் அதிபதி, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க, ஒரு சிட்டிசனாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்று அந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுக்காக தான் நீங்கள் சந்தோஷப்படுமே தவிர இந்த ஒரு ஆவிகள் கீழ்ப்படுகிறது, நான் பிசாசை துரத்தி விட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு சேர்கிறது தான் மெயினான மோட்டிவே தவிர பிசாசுகளை துரத்துகிறதோ பிசாசுகள் கீழ்ப்படுகிறதுனால நாம் சந்தோஷப்படுறதுக்கு மெயின் பாயிண்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு வேலைக்காரன், ஆண்டவர் உருவாக்கின ஒரு சாதாரண ஒரு சிருஷ்டி, ஏஞ்சல். அவனுக்கு வல்லமை உண்டு. அதாவது நான் சொன்னபடி பாவம், ஸ்கர்ஸ் ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது அவங்க மேலே கிரிப் வச்சு அவர்கள் வாழ்க்கையை அழித்து போடுவானே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக இருக்கும் பொழுது பாவத்தை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீதிமானாக மாறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டானிக் வர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய. சைட்டானிக் வர்ஷிப்னால் கிட்டத்தட்ட அது எப்படின்னா தன்னை தானே புகழ்கிறது தான். நான் யார், என்ன, அவனை பற்றியே பாட்டு போடுவாங்க, இந்த உலகத்தை பற்றி பாட்டு போடுவாங்க, பெண்களை பற்றி பாட்டு போடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்களே தவிர கடவுளை மட்டும் பற்றி பாட மாட்டாங்க. இது எல்லாமே சைட்டானிக் வர்ஷிப் தான். அது மட்டும் இல்லை, உங்களை ஆண்டவர் எதுக்கு படைச்சா தெரியுமா? நீங்கள் அவரை பாடுறதுக்கு மட்டும்தான். முதல்ல அவர் உங்களை உருவாக்குனவர். ரெண்டாவது, இந்த உலகத்தில் பாவம் வந்ததுக்காக அவர் பாவமே செய்யாத அவர் மனுஷனாக பிறந்து ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். உலகம் உருவாகி ஒரு காலகட்டத்தில் மனுஷனாக பிறந்தார், இறந்தார். அதற்கப்புறமும் உயிரோடு எழுந்து எப்பொழுதும் இருக்கிறார். இப்போ அவருடைய நாமத்தினால தான் இந்த பிசாசுகள் கீழ்ப்படியும். ஸோ இதுதான் சொல்யூஷன். அண்டு இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்புக்கு அப்புறம் அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிறது. ஸோ அந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நபரை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவி நீங்களாக விட்டு கொடுத்தா தான் அந்த பவரை அவர் உங்களுக்கு தருவார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிள்ளைகளே, நீங்கள் தேவ வசனம் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு 1 யோவானில் வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரிலும் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை. ஸோ எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு வரணுங்கிறத ஆண்டவருடைய நோக்கமே தவிர யாரும் பிசாசானோடு சேர்ந்து நரகத்துக்கு போகணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. ஆனால் ஆண்டவரை வேணுமென்றே தங்கள் அக்கிரமத்தினாலே மறுதளிக்கும் பொழுது அந்த அக்கிரமம் பாவம் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக பிசாசானவன் கையில் அவங்க வாழ்க்கை போய் லீகலாக அவர்கள் வாழ்க்கையில் கை வைக்கிறதுக்கு கிரிப்பு கிடைக்குது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய கையிலேருந்து அவர்களே வேணுமென்று போகும்பொழுது ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் போகும் பொழுது அவனுக்கு அந்த அத்தாரிட்டி கிடைக்குது. இப்போ கடைசியாக இதுதான் பார்க்குறோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டாக்கப்படலை. இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும், நம் வாழ்க்கையும் முடிவுக்கு வரும். அப்பொழுது நாம் பரலோகத்தில் அவரோடு இருந்து நித்திய காலமாய் அவரை துதிப்போம். அவர் நம் சிருஷ்டிகர், அவர் நம் அப்பா, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். எல்லா ரீசன்ஸும் அவர் ஒருத்தருக்கு தான் தகுதி வருமே தவிர வேறு யாரையும் புகழ்கிறதுக்கோ வேறு யாரையும் நம்ம புகழ்ந்து பேசுகிறதுக்கோ அதுக்கான ரைட்ஸ், அதற்கான தகுதி நமக்கு கிடையாதுங்க. மனுஷன்னா அவனை உருவாக்குனவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். பூமியில் பிறந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுக்கே தெரியும். அதாவது வயிற்றில் உருவானதுக்கப்புறம் தான்
அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். ஆனால் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நாம் உருவாகும் என்று. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெவில் யார் அப்படின்னா, நம்ம அப்பாவோட தேவனுடைய வேலைக்காரனாக இருந்தவன். அவன் மியூசிக் டீமில் இருந்து கீழே தள்ளப்பட்டவன். அவனுடைய அழகெல்லாம் இழந்துட்டான். ஸ்டில் அவனுடைய பவர்ஸ் வச்சுருக்கிறான், அவனுடைய அதிகாரம் வச்சுருக்கிறான். ஸோ அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் காட் மனுஷனை உருவாக்கி அவர்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே வைப்பார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பாய். நான் ஆஸ்டின். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.